ஓசை பலிவோல் பாய்க்கு செல்வம் புவியில் இல்லையே. ஓசை பலிவோல் பாய்க்கு செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப புல் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அள்ள அள்ள குறையா சுரக்கும் அமுதம் நீரை சுனையே. அள்ள அள்ள குறையா சுரக்கும் அமுதம் நீரை சுனையே. அன்பில் சிறந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே. அன்பில் சிவந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே. எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருள் பலியே. எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருள் பலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே. என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன, ஏனெனில் அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் ஆதரவற்றவன், ஏழை. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று உலக பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். நம் அன்னையாம் திருச்சபை பெண்களின் மாண்பையும் மேன்மையையும் அறிந்து நாம் எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பினை நமக்கு தருகிறது. இந்த நாளினுடைய நற்செய்தியும் ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவை அறிந்து அறிவிக்கிற ஒரு செய்தியை நாம் வாசிக்க இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வின் பயணத்தில் நம்முடைய உறவாய் சொந்தமாய் பல்வேறு நிலைகளில் இணைந்திருக்கிற
இந்த பெண்மையை போற்ற புகழ மதித்து வாழ இறைவனுடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்க இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இணைந்து ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்து அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூயாவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 3 முதல் 7 முடிய. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 3 முதல் 7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து இரபிதிம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபியில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரியா என்றும் பேரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95 இணைந்து பாட வேண்டிய பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம்.
நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 5 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது.
பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கும் கொடும். அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டுமென்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள். பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகிறார். நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டிச் சேர்க்கிறார்.
இவ்வாறு விதைப்பவரும் மறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அருட்காவலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று அகில உலக பெண்கள் தினம் என்று உலகமே பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் நம்முடைய திருச்சபையில், நம்முடைய பங்கு திருச்சபையில் எப்போதும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொன்னால் அது பெண்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பகுதிதான் என்று எப்போதும் நாம் அறிந்திருக்கிறோம். திருச்சபையில் மட்டுமல்ல, இன்று உலகின் எல்லா துறைகளிலும் முதன்மையான முக்கியமான இடத்தை பிடித்திருப்பவர்கள் பெண்கள் என்கிற நிலையில் நம்முடைய பங்கு திருச்சபையினுடைய உயிரோட்டத்தில் பங்கெடுக்கிறவர்கள் என்கிற நிலையில் பெண்களை நாம் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை கரங்களை தட்டி நாம் ஒருவருக்கொருவர் அன்போடு கூட பகிர்ந்து கொள்வோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் பேராலய ஓசையில் தலையங்கத்தில் இப்படியாக எழுதியிருந்த ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து இந்த நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்க இயலாது என்பதற்காக தாயை படைத்தார், ஒரு பெண்ணை படைத்தார் என்று சொல்லுவார்கள். மனித வாழ்வினுடைய உயர்வுக்கு அடிப்படையாக இருப்பவர் ஒரு பெண் என்று நாம் எல்லோரும் அறிகிறோம். பல அறிஞர்கள், ஞானிகள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கக்கூடிய பலர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? என் அறிவுக்கும் நான் இன்று இந்த உயர்நிலை அடைந்திருப்பதற்கும் என் தாய்தான் காரணம் என்று சொல்கிறவர்கள் ஏராளம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று நாம் எப்போதும் கொண்டாடுகிறோம். அதுதான் ஒரு பெண்ணினுடைய தியாகம், அன்பு என்று நாம் எப்போதும் நினைத்து பார்க்கிறோம். இந்த பெண்தான் ஒரு குடும்பத்தில் மகளாய் இருக்கிறார், சிறுமியாய் இருக்கிறார், அக்காவாக இருக்கிறார், தங்கையாக இருக்கிறார், இளம்பெண்ணாய் இருக்கிறார், தாயாய் இருக்கிறார், பாட்டியாய் இருக்கிறார், பூட்டியாய் இருக்கிறார். இன்னும் எத்தனை வார்த்தைகளில் நாம் வர்ணிக்க முடியுமோ, கொண்டாட முடியுமோ, அப்படி ஒரு தனித்துவத்தை ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பெண் கொண்டிருக்கிறார். இந்த தனித்துவம்
மகத்துவமான ஒரு நிலை என்பதனையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்தில் பெண்மை என்பது மிக உயர்வான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிகிறோம். நம்முடைய விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடமே கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதனுக்கான துணை உலகில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் அல்ல, எந்த படைப்பும் அல்ல, மனிதனுக்கான முதல் துணையே பெண்தான் என்று ஆண்டவர் பெண்ணை படைத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. என் அன்பார்ந்தவர்களே, இந்த பெண்ணை படைக்கிற போது ஒரு சாதாரணமாக ஆண்டவர் படைக்கவில்லை. அவரை வலிமை வாய்ந்தவராக, சமமானவராக, ஆணுக்கு நிகரானவராக படைத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆகவேதான் ஆணுக்கு தூக்கம் வர செய்து அவனுடைய விலா எலும்பை எடுத்து பெண்ணை படைத்தார் என்று கொண்டாடுகிறோம். இந்த விலா எலும்பு என்பது வலிமையானது, ஆற்றல் வாய்ந்தது. ஆகவே பெண்ணும் வலிமையானவள், ஆற்றல் வாய்ந்தவர், ஆணுக்கு சமமானவள். அவரிலிருந்து எடுக்கப்பட்டதால் அவரில் பாதி. ஆகவே இதில் வேறுபாடு இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிற நிகழ்வு விவிலியத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்துவிடுகிறது என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவேதான் பெண்மை என்பது இந்த திருச்சபையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, எனவே தான் பெண்கள் தினம் கொண்டாடப்படுவது இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, தினசரி நாம் கொண்டாடப்பட வேண்டியது, மதிக்கப்பட வேண்டியது இந்த பெண்மை என்பதனை இந்த நாளில் நினைத்து பார்க்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியை நாம் தியானிக்கிற போது ஒரு பெண், ஒரு சமாரிய பெண் இயேசுவை அறிகிறார், அவரை அறிவிக்க முன் வருகிறார் என்கிற ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறவர் யார் என்று சொன்னால் பெண் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. மரியாள் வழியாக இந்த மீட்பின் திட்டத்தில் பல இடங்களில் பெண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் மீட்பின் திட்டத்தில் மரியாள் பயன்படுத்தப்பட்டது போல இயேசுனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கும் அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு முதலில் பெண்கள் தலைமையில்தான் இதுவெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது இந்த திருச்சபையும் இந்த நாம் கொண்டாடுகிற இந்த விவிலியமும் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி பெண்மை மிகவும் முக்கியமான ஒரு இடம் என்பதை நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பெண்கள் இயேசுவை அறிந்து கொள்வதில் ஒரே நாளில் அவரை புரிந்து கொண்டார்கள் என்பதல்ல. நாம் எல்லோரும் இயேசுவை அறிந்து கொள்கிறோம் என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல. அது படிப்படியாக நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. சமாரிய பெண்ணினுடைய இந்த இயேசு அனுபவம் என்பது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அவர் புரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருந்தது போல இருந்தாலும் கூட அவர் இயேசுவை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார் என்பதை அது வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு புத்தகத்தை அதனுடைய முழுமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதன் அட்டைப்படத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்ள முடியாது. அல்லது அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய அணிந்துரையை, ஆசியுரையை பார்த்து அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதுவெல்லாம் ஒரு தொடக்கம்தான். ஆனால் புத்தகத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முழுமையாக அந்த புத்தகத்திற்குள்ளாக பயணிக்க வேண்டும். அப்போதுதான் அதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு மனிதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பார்த்த பார்வையிலே ஒருவரை அறிந்து கொள்ள முடியாது. முகத்தை பார்த்து ஒருவர் எப்படிப்பட்டவர் என்று தீர்மானித்து விட முடியாது.
நாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரோடு பழகி பேசி பார்த்து அவர் யார் என்று அறிந்து கொள்ளுகிறோம் என்று நாம் நினைக்கலாம். அதுபோலதான் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவை அறிந்து கொள்வதற்காக சீடர்கள் வருகிறார்கள். ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அப்போது இயேசு சொல்லக்கூடிய பதில் என்ன? வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற போது தங்குங்கள், என்னோடு இருங்கள் என்பதனுடைய பொருளாக நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவேதான் சமாரிய பெண் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அவர் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. இயேசுதான் என்று கேள்விப்பட்டவுடனே சத்தம் போடுகிற பற்றிமையுமாகவும் அவர் இருக்கவில்லை. அவர் எப்படி இயேசுவை அறிந்து கொண்டார் என்பதை விவிலியம் நமக்கு மிக அழகாக வர்ணித்து சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு சமாரியர்களுடைய ஊருக்குள் நுழைகிறார். இது சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. ஏன் ஆகவில்லை? சமாரியர்கள் என்பவர்கள் யூதர்களா? யூதர்கள் அல்லையா? அவர்களும் யூதர்கள்தான். ஆனால் அவர்கள் பிற இனப்பு கலத்த யூதர்களாக மாறிவிட்டார்கள். அசிரியர்களுடைய படையெடுப்பின் போது யூதர்கள் அவர்களோடு கலந்து விடுகிற அந்த சூழ்நிலையில் பிறந்தவர்கள்தான் சமாரியர்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரிஜினலாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகாது. ஆகவேதான் இயேசு சமாரியர்களுடைய ஊருக்குள் நுழைகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த ஊருக்குள் நுழைந்தவுடனே ஒரு கிணற்றுக்கு அருகிலே அந்த பெண்ணை, சமாரிய பெண்ணை அவர் சந்திக்கிறார். சந்திக்கிற இந்த நிகழ்வின் முழுக்க நாம் அறிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், அந்த பெண் இயேசுவை படிப்படியாக அறிந்து கொண்டாள் என்று தான் நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி புரிந்து கொள்கிறார்? என் அன்பார்ந்தவர்களே, இயேசு அந்த பெண்ணிடத்தில், அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடும் என்று கேட்கிறார். அந்த பெண் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்? நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்கிறார். முதலில் இயேசுவை அவர் அறிகிற போது யூதராக அறிகிறார். அவர் தன் இனத்தை சேராத ஒரு மனிதர் என்று அவர் பார்க்கிறார். பல நேரங்களிலே நம் ஆண்டவரை அறிவதற்கு முற்படுகிற போது அவர் யாரென்றே எனக்கு தெரியாது, எனக்கு புரியவில்லை, எனக்கு ஏன் இப்படி வழிபாடு செய்கிறார்கள், ஏன் இப்படி கூடியிருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏன் இப்படி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று தெரியாத மனிதர் சொல்லுவது போல நீர் யூதர் என்று அந்த சமாரிய பெண் சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது முதல் நிலை. இரண்டாவதாக, சமாரிய பெண் இயேசுவை எப்படி அறிகிறார்? இயேசுவே சொல்லுகிறார், குடிக்க உன்னிடத்தில் தண்ணீர் கொடு என்று கேட்பவர் யார் என்று நீ தெரிந்திருந்தால் நீரே கேட்டிருப்பீர் என்று இயேசு சொன்னவுடனே அந்த பெண் அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? ஐயா, தண்ணீர் முள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, ஆனால் நீர் கேட்கிறீரே என்று சொல்லுகிறார். முதலில் நீர் யூதர் என்று சொன்னார், இப்போது ஐயா என்று சொல்லுகிறார். ஐயா என்று சொல்லுவது அதனுடைய பொருள் என்ன? ஒரு மதிப்புக்குரிய ஒரு சொல். நாம் நம்முடைய பெற்றோரை, தந்தையை ஐயா என்று சொல்லுகிறோம், அப்பா என்று சொல்லுகிறோம் என்றால் ஒரு மதிப்புக்குரியவர் என்கிற நிலையில் இயேசுவை பார்க்கிறார். ஏனென்றால் இயேசுனுடைய வார்த்தைகள் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐயா அந்த தண்ணீரை எனக்கும் கொடும், வாழ்வதரும் தண்ணீர் என்று சொல்லுகிறீரே அதை எனக்கும் கொடும் என்று அந்த பெண் சொல்லுகிற அடுத்த நிலைதான் இயேசுவை அறிந்து கொள்கிற நிலையாக பார்க்கிறோம். நாம் புனித அந்தோணியாரை எப்போதுமே அந்தோணி ஐயா என்று சொல்கிறோம், கோடி அற்புதர் ஐயா என்று சொல்லுகிறோம். இதுவெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு உயர்ந்த இடத்தில் அவரை நான் வைத்திருப்பதனுடைய வெளிப்பாடு. ஆகவே முதலில் இயேசுவை யூதர் என்று சொன்னவள் அடுத்ததாக ஐயா என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது மூன்றாவது நிலைக்கு கடந்து போகிற போது அந்த பெண்ணிடத்தில் இயேசு சொல்லுகிறார், உன் கணவரை அழைத்து வார். எனக்கு கணவரே இல்லை, உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்போது உன்னிடத்தில் யாரும் இல்லை, உன்னோடு இருப்பவரும் உன் கணவர் இல்லை என்று சொன்னவுடனே அந்த பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டார். அவ்வளவு நேரமும் யூதர் என்று சொன்னவள் ஐயா என்று சொன்னவர் என்ன சொல்லுகிறார்? ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என்று கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார். இது மூன்றாவது நிலை, இயேசுவை அறிந்து கொள்வதின் மூன்றாவது நிலை. அன்பார்ந்தவர்களே, நீர் இறைவாக்கினர் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் ஊருக்குள் ஓடி விடுகிறாள். ஏனென்றால் அங்கு ஊருக்காரர்களிடம் போய் சொல்லுகிறார்,
என் வாழ்க்கையில் நடந்தவற்றையெல்லாம் சொல்லுகிற ஒரு மனிதரை நான் பார்த்தேன். ஒருவேளை அவர் மெசியாவாக இருப்பாரோ என்று சொல்கிறார். கடைசியாக அவர் இயேசுவை எப்படி பார்க்கிறார்? மெசியாவாக பார்க்கிறார். இதுதான் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற நிலை என்று பார்க்கிறோம். முதலில் யூதர் என்றார், இரண்டாவது ஐயா என்று சொன்னார், மூன்றாவது இறைவாக்கினர் என்று சொன்னார், கடைசியாக இவர் மெஸ்ஸியா என்று அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஊர்க்காரர்கள் எல்லாம் திரும்பி இயேசுவிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவள் சொன்னதை கேட்கிறார்கள். இதுதான் பெண்கள் நற்செய்தி அறிவிப்பதனுடைய முதல் நிலையாக பார்க்கிறோம். தாங்கள் அறிந்தவற்றை தங்களுக்குள் வைத்திருக்காமல் அது எல்லோருக்கும் சொல்லுகிற ஒரு பக்குவம், ஒரு மனநிலை என்பது திருச்சபையில், அதுவும் விவிலியத்தில் பெண்களுடைய மிக முக்கியமான பணியாக இருந்திருப்பதை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே அவர்களிடத்தில் அவர் போய் சொன்ன பிறகு ஊரே கூடி வருகிறது. இயேசுவை பார்க்கிறார்கள், இயேசுவை சந்திக்கிறார்கள். அப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்கிறது. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 42வது வசனத்தை அந்த ஊர் மக்கள் சொல்வதை செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சொன்னதால் உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என்று அறிந்து கொண்டோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அம்மா சொன்ன முதலில் அவர் அனுபவித்ததை, அவர் கண்டதை அவரிடத்தில் சொன்ன பிறகு எல்லோருமே இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும், ஒரு தாயும், ஒவ்வொரு சிறுமியும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு இளம்பெண்ணும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை அறியவும் அறிவிக்கவும் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த பெண்கள் தினத்தில் நீங்கள் இயேசுவை அறிய வேண்டும், இன்னும் ஆழமாக அறிய வேண்டும். இந்த பெண் போல நீங்கள் அறிந்து அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை அறிவித்தவர்களில் சமாரிய பெண் மட்டுமல்ல, எல்லோரையும் பார்க்கிறோம். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய அந்த கல்லறைக்கு ஓடுகிற பெண்கள் யார்? மரியா. அவர் இயேசுவிடத்தில் இயேசுவை காணுகிறார். கண்ட பிறகும் இயேசுவை அறிய முடியவில்லை. அம்மா என்று இயேசு அழைக்கிற போது அவருக்கு யார் என்று புரியவில்லை. மரியா என்று அழைத்த போது இயேசுவை கண்டுகொள்ளுகிறார், ரபூனி என்று சொல்கிறார். அவரை எப்படி பார்த்தார்? இயேசுவை பார்க்கிற போது தோட்டக்காரர் நினைத்து கொண்டார். ஆனால் இயேசுனுடைய அழைப்பை கேட்டபோது அவர் ரபூனி, போதகர் என்று அறிந்து கொள்கிறார். நம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை அறிவதற்கான ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். அன்பார்ந்தவர்களே, பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் எல்லோரும் இந்த நாளில் ஆண்டவரை அறிவதற்கான அழைப்பு பெறுகிறோம். தவக்காலத்தினுடைய நிகழ்வுகள் அத்தனையுமே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இயேசுவை அறிவதற்கான ஒரு காலம்தான். நடைபயணமாக இருக்கலாம், சிலுவை பயணமாக இருக்கலாம், குழந்தைகளுக்கான தியானமாக இருக்கலாம், பெரியவர்களுக்கான தியானமாக இருக்கலாம். எல்லாமே எதற்காக? இயேசுவை படிப்படியாக அறிவதற்காக. யூதர் என்று அறிகிற அந்த பெண் போல, ஐயா என்று அறிகிறது போல, இறைவாக்கினர் அறிவது போல, மெசியா என்று கண்டுகொண்டது போல நாம் இறுதியில் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பயணங்கள், இந்த தவக்கால பக்தி முயற்சிகள், நீங்கள் மேற்கொள்ளுகிற நோன்பு, நீங்கள் மேற்கொள்ளுகிற ஜெப வழிபாடு கொண்டாட்டங்கள், பங்கேற்கிற சிலுவை பாதை பயணங்கள், இவை எல்லாமே இயேசுவை அறிவதற்காக அன்றி வேறு எதற்கும் இல்லை. ஆகவே அறியவும் அறிவிக்கவும் இந்த நாள் அழைப்பு தருகிறது. இந்த பெண்கள் தினத்தை முன்னிட்டு சமாரிய பெண் இயேசுவை அறிந்து அறிவித்தது போல ஒவ்வொருவருமே இயேசுவை அறியவும் அறிவிக்கவும் கடமை கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே சிந்திப்போம். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பில் நான் எத்தனை முறை அவரை குறித்து அறிந்திருக்கிறேன், எவ்வளவு அறிந்திருக்கிறேன், நான் எவ்வளவு அவரை அறிவிப்பதற்கு முன் வந்திருக்கிறேன் என்று ஆய்வு செய்வோம், சிந்திப்போம். ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன்.
உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன், நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நாம் அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை அறிந்து அறிவிக்க நற்செய்தி நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவரை அறிகிற ஞானத்திற்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். பேரன்புமிக்க இறைவா, உலகெங்கும் நற்செய்தியின் பொருட்டு துன்பங்களையும் தீவிரவாதத்தையும் எதிர்கொள்ளும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் ஆபிரகாம் போல தளராத நம்பிக்கையில் வாழ்ந்திட அவர்களுக்கு வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, போர்களினாலும் வன்முறைகளாலும் அமைதியை இழந்து தவிக்கும் இவ்வுலகிற்கு நிலையான அமைதி கிடைக்கவும், அவதியுறும் உலக நாடுகள் நல்வாழ்வை பெறவும், நடைபெற்று கொண்டிருக்கும் போர்ச்சூழல் நிறுத்தம் பெறவும், சமாதானம் நிலவவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் ஊற்றே எம் இறைவா, ஆன்மீக தாகம் கொண்ட மக்கள் உம்மிடமிருந்து தண்ணீரை பருகவும், அதன் மூலம் மீட்பின் நிறைவை கண்டுணர்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும் வேண்டிய வரத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் ஊற்றே இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் எங்களின் துன்ப துயர நேரங்களில் இறைவனை சோதிக்காமல் அவரே எங்கள் வாழ்வின் ஊற்று என்பதை மனதில் கொண்டு தாகம் தணிக்க வல்லவர் இயேசு ஒருவரே என்பதை உணர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். இறைவன் நம்மை அன்பு செய்வதை நாம் உணர்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது மேலான அன்பு செயல்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் எங்களை பராமரித்து வருகிறீர், எங்களை பாதுகாத்து வருகிறீர், எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஒரே ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தார். என் வாழ்நாட்களே போதாது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீர் செய்து வரக்கூடிய நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. இதோ இந்த நாளில் உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு உமது நற்செய்தியை அறியவும் அறிவிக்கவும் வேண்டும் என்கிற அழைப்பினை எங்களுக்கு தந்திருக்கிறீர். சமாரிய பெண் படிப்படியாக உம்மை அறிந்து கொண்டார். ஆண்டவரே, நாங்கள் பங்கேற்கிற இந்த வழிபாடுகள், இந்த ஜெபங்கள், பக்தி முயற்சிகள், கொண்டாட்டங்கள், தவக்கால நிகழ்வுகள் அத்தனையும் உம்மை அறியவும் அறிவிக்கவும் எங்களுக்கு தருகிற வாய்ப்பு என்பதை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு வாழுகிற, எங்களுக்கு எல்லாம் வழிகளிலும் உதவி செய்கிற பெண்களை நாங்கள் போற்றவும் மதிக்கவும் வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறீர். எங்கள் குடும்பத்தில் குழந்தையாய், சிறுமியாய், மகளாய், இளம்பெண்ணாய், தாயாய், உறவாய், எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்து பெண்களை மட்டுமல்ல, எல்லா பெண்களையும் மதிக்கவும் அன்பு செய்யவும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கவும் எங்களுக்கு நீதாமே எங்களுக்குள்ளாக ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையே, பல நேரங்களிலே எங்களுடைய தாயை நாங்கள் மதிக்காமல் இருந்திருக்கிறோம். உடன் பிறந்த சகோதரிகளை நேசிக்காமல் இருந்திருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவர்களுக்கு திருமணமாயிற்று, இனி நாம் தலையிட வேண்டியதில்லை
எந்த வகையிலும் எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை என்று பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உறவை மறந்தவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே உறவோடு அன்போடு வாழுகிற இந்த வாழ்வில் உம்மை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பலியிலே பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் இயேசுவை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற ஞானத்தை, ஆற்றலை எல்லோருக்கும் வழங்குவீராக. இந்த நாட்களிலே இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திடும். குடும்பங்களிலே அமைதி, சமாதானத்தை கொடுத்துப்பீராக. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் அளிப்பீராக. படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் தேர்விலே நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறுவதற்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இந்த தேர்வின் நிறைவில் அவர்கள் வெற்றி பெற்று நல்ல இடத்தில் மீண்டும் படிப்பதற்கான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைப்பதாக. தங்களுடைய எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்வதிலே பெற்றோர் அவர்களுக்கு வழிகாட்டுகிற போது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய அந்த வழிகாட்டுதலை புரிந்து கீழ்ப்படிந்து நடப்பார்களாக. இன்னும் அதிகமான அன்பும் ஆசீர்வாதமும் என் குடும்பங்களிலே தங்கி இருப்பதாக. இளையோருக்கான ஆசீர்வாதங்களை தாரும். திருமண காரியங்கள் வழிநடத்தி கொடுப்பீராக. பல்வேறு குடும்பங்களிலே ஆண்டவரே, இந்த ஆண்டாவது என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வரன் அமைந்து விடாதா, நல்ல வாழ்க்கை அமைந்து விடாதா, குழந்தை பாக்கியம் கிடைத்து விடாதா, திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், மகிழ்ச்சி வந்து விடாதா என்று இயங்குகிற அன்பு பெற்றோருடைய வேண்டுதலும் செபமும் ஆண்டவரின் ஒரு பாதத்தில் வைக்கப்படுகின்றன. ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சிறப்பாக வேலைக்காக இயங்குகிற பெரியோர்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், வாழ்க்கைக்காக ஏறெடுக்கிற பலவிதமான தொழில் முன்னேற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே உலகமெங்கும் அமைதி, சமாதானம் வேண்டும் என்று இயங்குகிற பிள்ளைகளை நீதாமே கண்ணோக்குவீராக. உலகில் பலவிதமான போர் சூழல் நிலவுவதை பார்க்கிறோம். இந்த போர் சூழலில் உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர்கள் அமைதியை விரும்புவார்களாக, சமாதானத்தை விரும்புவார்களாக. அவருடைய உள்ளங்களிலே நீர்தாமே செயலாற்றுவீராக. பகைக்கு பகையல்ல, வெறுப்புக்கு வெறுப்பல்ல, மன்னிப்பில்தான் நீர் இருக்கிறீர், நாங்கள் உங்களை அறிகிறோம் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுகிற நிலையை வெளிப்படுத்துவீராக. நாடுகள் சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வருவார்களாக. நல்ல பேச்சுவார்த்தை மூலமாக அன்பு கொண்டு இந்த சமூகத்தில் அமைதியை கொண்டு வர எல்லோரும் முயற்சிப்பார்களாக. ஆண்டவரே, நீர் பிறந்த மண்ணில், எங்கள் இயேசுவே, எங்கள் அன்பு தகப்பன், நீர் பிறந்த அந்த மண்ணிலே நடைபெறுகிற இந்த போர் சூழல் மாறுவதாக. மக்கள் இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளுகிற, உமது மேலான நற்செயல்களை அறிந்து கொள்ளுகிற நிலமாக அது மாறுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பலியிலே வேண்டுகிற எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளை கைவிடாது இருப்பீராக. எங்களுடைய பருவ காலத்தில் எங்களுக்கு தேவையான மழையையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நீதானமை காப்பீராக. கிராமங்களிலே பல்வேறு இடங்களிலே விவசாயம் செய்கிற மக்கள் தங்களுடைய ஆடு மாடுகளுக்காக, கால்நடைகளுக்காக, தங்களுடைய விவசாய நிலத்தினுடைய வளமைக்காக, செழுமைக்காக மன்றாட கேட்கிற போது அவர்களுடைய ஜெபங்கள் நீர்தாமே ஏற்று ஆசீர்வதிப்பீராக. இந்த பலியிலே ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. எல்லாருடைய ஜெபமும் எல்லாருடைய வேண்டுதலும் உமது பாதம் வருவதாக. என் மனதை, என் உள்ளத்தை, வேண்டுதலை, விருப்பங்களை உமது பாதத்தில் வைக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே, இன்று எடுத்தருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே, இன்று எடுத்தருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே.
வெண்ணீர பொருளாம் அப்பமிதோ செந்நீர பழரச பானமிதோ. வெண்ணீர பொருளாம் அப்பமிதோ செந்நீர பழரச பானமிதோ. அண்ணலே உம்மடி அர்ப்பணமே அண்ணலே உன்னடி அர்ப்பணமே. அன்புடனே இதை ஏற்றிடுமே. அழைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே என்று எழுத்தருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதா அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எறிய செய்தருளினார். ஆகவே வானகடிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவல் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது உமது ஆட்சி வருக, உமது உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் வாழ்விலே சுவை என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும். எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்விலே இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும். தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்விலே இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், இணை பாலங்கள் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், இணை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும்
பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும். மாறாத ஆனந்தம் வந்தென்னில் சூழ கீதங்கள் நீயாக வேண்டும், பொது கீதங்கள் நீயாக வேண்டும். மாறாத ஆனந்தம் வந்தென்னில் சூழ கீதங்கள் நீயாக வேண்டும், பொது கீதங்கள் நீயாக வேண்டும். சீரான எண்ணங்கள் தமிழாகும் வேளை ராகங்கள் நீயாக வேண்டும், சுவை ராகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். உன் நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று தவக்கால 3ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்று மாலை 4:30 மணிக்கு நமது பேராலயத்திலிருந்து தவக்கால சிலுவை பயணம் இயேசுவின் திரு இருதய அருட்சகோதரர்கள் தலைமை வளாகத்தில் உள்ள கிறிஸ்து ராஜா ஆலயத்திற்கு செல்லவிருக்கிறோம். சிலுவை பாதை மற்றும் திருப்பலியை திரு இருதய அருட்சகோதரர்கள் சிறப்பிப்பார்கள். இறை மக்கள் திரளாக கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்போடு அழைக்கிறோம். சிலுவை பயணத்தை முன்னிட்டு இன்று மாலை 6 மணிக்கு நமது பேராலயத்திலும் 6:45 மணிக்கு எம்கேபி நகரிலும் நடைபெறுகிற திருப்பலிகள் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் நடைபெறுகின்ற சிலுவை பாதையை செக்கரியா மண்டலத்தில் உள்ள அன்பியங்கள் சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பணி நிறைவு பெற்றோர் பேரவை கூட்டம் நடைபெறும். வருகிற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்கால 4ஆம் ஞாயிறு அன்று காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை தவக்கால தியானம் நடைபெறும். மதியம் 2:30 மணிக்கு அருட்தந்தையர்கள் வருகை தந்து ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவார்கள். தியானத்தை முன்னிட்டு காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிற திருப்பலிக்கு பதிலாக தியானத்தின் நிறைவில்
மாலை 3:30 மணிக்கு பேராலயத்தில் திருப்பலி நடைபெறும். தியானத்தின் போது இறை மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தியானத்தை அருட்தந்தை ஞானராஜ் ஹெச்ஜிஎன் அவர்கள் வழிநடத்துவார்கள். தியானத்தை முன்னிட்டு காலை 9:45 மணிக்கு விஎம் சத்திரத்தில் நடைபெறுகிற திருப்பலி நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் உபவாச ஜெபம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு அன்று நமது மறைமாவட்ட தவக்கால திருப்பயணமாக புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலம் செல்லவிருக்கிறோம். திருப்பயணத்திற்கு செல்ல விரும்புவோர் தங்களுடைய பெயர்களை பங்கு அலுவலகத்தில் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். நமது மறைமாவட்ட ஆசிரியர் பணி நாடுனர் பட்டியலில் பதிவு செய்திருப்போர் இவ்வாண்டு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதிக்குள் தங்கள் பதிவை புதுப்பித்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பதிவுக்காக கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் குறித்த விவரங்கள் ஆலய தகவல் பலகையில் போடப்பட்டுள்ளது. நமது பேராலய பங்கைச் சேர்ந்த திரு குழந்தைசாமி என்பவர் 100வது பிறந்த நாளை கொண்டாடுவதை முன்னிட்டு நமது பேராலயத்தில் மூத்த நம்பிக்கையாளர் என்ற நிலையில் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி திருப்பலிக்கு பிறகு அவரை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்து நினைவு பரிசு கொடுக்கவிருக்கிறோம். எனவே மேலும் நமது பேராலய பங்கில் இதுபோன்ற 100 வயதை கடந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவர்களை குறித்த விவரத்தினை பங்கு அலுவலகத்தில் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். தானியேல் மண்டலம் கிறிஸ்தரசர் அன்பிய கூட்டம் வருகிற 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணிக்கு எரிபத்த நாயனார் தெருவில் வசிக்கும் திரு சரவணன் திருமதி சில்வியா அனிதா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிறுவர்களுக்கான ஒரு நாள் தியானத்தின் போது மதிய உணவு, சிற்றுண்டி மற்றும் தேநீர் வழங்கிய செயின்ட் மைக்கேல் குரூப்ஸ் திரு மெல்வின் ராஜா அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நாம் சிலுவை பயணம் மேற்கொள்ளவிருக்கிறோம். மாலை 4:30 மணிக்கு நமது பேராலயத்திலிருந்து இந்த சிலுவை பயணமானது ஆரம்பமாகிறது. நாம் கல்வெட்டாங்குழிக்கு நடைபயணம் போனது போல இந்த வாரத்தில் இந்த நாளில் மாலை 4:30 மணிக்கு நாம் சிலுவை பயணம் கிறிஸ்துராஜா ஆலயத்திற்கு செல்லவிருக்கிறோம். அங்கே நமக்கு சிலுவை பாதை இரவு திருப்பலி நடைபெற இருக்கிறது. ஆகவே இறை மக்கள் நீங்கள் திரளாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிலுவை பயணத்தை முன்னிட்டு மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தவக்காலத்தினுடைய இந்த பக்தி முயற்சியினுடைய தொடர்ச்சியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து நமது பேராலயத்தில் ஒரு நாள் தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தியானத்தில் நீங்கள் இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆசீர் பெற, இறைவனுடைய இரக்கத்தை பெற அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்தை முன்னிட்டு மதியம் உங்களுக்கு இங்கே உணவு வழங்கப்படுகிறது. அதன் பிறகு தொடர்ச்சியாக தியானம் நடைபெறும். மதியம் 2:30 மணிக்கு அருட்தந்தையர்கள் வருகை தந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்பார்கள். அதனைத் தொடர்ந்து 3:30 மணிக்கு நமது பேராலயத்தில் திருப்பலி நடைபெறும். அதன் பிறகு
வழக்கமாக மாலையில் நடைபெறுகிற 6 மணி திருப்பலியும் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே இந்த பக்தி முயற்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெறவும் இந்த வரவிருக்கிற பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கான அருள் பெறவும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.